சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை கீதா கைலாஸ். பாத்தியாடா பூமால என் பேத்திக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வளர்த்திருக்கான்னு. யாயா சொன்னதே ஓம் புள்ளதான். டேய் நான் போறேன்டா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன்டா. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் மருமகளும் மின்பிம்பங்கள் நிறுவனத்தின் பிரதான இயக்குனரான பால கைலாசத்தின் மனைவியுமான கீதா கைலாசம் கட்டில் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே கால் பதித்தவர். தனுஷ், சிவகார்த்திகேயன், மணிகண்டன், கவின், சூரி போன்ற பல முக்கியமான கதாநாயகர்களுக்கு அம்மாவாக நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். இந்த மாதம் வெளியாக உள்ள அங்கம்மாள் படத்திலே டைட்டில் ரோலில் நடித்திருக்கின்ற கீதா கைலாசம் தன்னுடைய மாமனரான கே பாலச்சந்தருடைய நினைவுகளை பற்றியும் தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடுறதில் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு எங்கே இந்த ஆர்வம் வந்தது? அப்பா அவரோட சின்ன வயசுலேருந்து அவருக்கு கனவு எழுதணும், நடிக்கணும், அந்த மாதிரியான ஆர்வம். ஸோ நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து வீட்டில் இல்லை எங்களையும் 2 பேரையும் திட்டுவாங்க. சினிமா பார்க்குறது, சினிமா இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ நாங்கள் நிறையா ரொம்ப ஒரு அப்பாவை நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் எனக்கு அப்படியே ஒரு 20 வயசுகளில் ஒரு நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு 40களை கடந்து மெதுவாக என்ட்ரி பண்ணும்படியாச்சு. இந்த நடிப்பு ஆசையை பற்றி லேசாக கோடிட்டு கட்டுன்னா உங்களை எங்கேயோ ஒரு உயரத்தில் பாலச்சந்தர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் பண்ணல? ஒரு உமனாக என்னோட குரலை நான் தான் எழுப்பணும்னு நான் நினைப்பேன். ஸோ நான் என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். கல்யாணம் ஆகிட்டு அந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதோட நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டேன். செட் என்ன, காஸ்டியூம் என்ன, அது என்ன, டெய்லி டே டு டே கணக்கு வழக்கு என்ன, ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து. ஸோ அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். ஒர்க் நிறையா இருந்துச்சு. பிகாஸ் 10-12 ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ஹேண்ட்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த ப்ரொடக்ஷன் வேலைகள் கால் சுத்தின பாம்பு. அதிலிருந்து திரும்பி இப்படி அப்படின்னு திரும்ப முடியல. ஸோ நம்ம நினச்சிக்கோம்ல, நிறையா ஆசைகள் இருக்கும். இது ரொம்ப இது எனக்கு நடிக்கணுன்றது என்னுடைய ரொம்ப ஒரு அத்தியாவசியமான என்னுடைய ரொம்ப காலிங் அப்படின்றதுலாம் எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் நான் எழுதுவேன். ஓஹோ, நான் எழுதுறது தான் என்னோட இதுன்னு நினச்சிக்குவேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஏக்கலை நாட்டை ஓரமாக நின்று பார்க்குறது, அதெல்லாம் ரசிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். நான் இந்த லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்குள்ளே இருக்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி பண்ணியிருக்கணுன்றது அப்புறம் தான் யோசித்தேன் நான் நிறைய. பால கைலாசத்தை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு பால கைலாசம் சினிமாவை சார்ந்தவர் அப்படின்றது ஒரு காரணமா? கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா அப்பாவும் அவரும் பால்ய நண்பர்கள். கே பாலச்சந்திரும் எங்கள் அப்பாவும். ஸோ அதனால் அப்பாவுக்கு ரொம்ப சினிமா இன்ட்ரெஸ்ட்லாம் அப்பா டச்சில் இருந்துகிட்டே இருப்பார் அவரோட. அப்பாவுக்கு ப்ளஸ் எங்கள் குடும்பங்களாம் ரொம்ப எல்லாரையும் தெரியும். ஸோ அதனால் அப்பா டச்லேயே இருக்கிறதுனால அங்கே கல்யாணத்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு டக்குன்னு பேச்சு வரவே வந்தது. எனக்கு கணக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மீடியாவில் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஆசை உண்டு. ஸோ ஒர்க்கும் எனக்கு அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் யோசித்தேன். அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக இருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பால கைலாசம் எந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி, எத்தனை பேரெல்லாம் அவர் கை தூக்கி விட்டுருக்காரு அப்படின்றத பற்றியெல்லாம் அவர் இருந்தபோது யாரும் கொண்டாடல எனக்கு தெரிஞ்சு. அவர் இறந்ததுக்கு பிறகு பக்கமாக எழுதினாங்க. நீங்கள் பால கைலாசத்தை பார்த்தபோது என்ன உணர்ந்தீங்க? ஆக்சுவலாக அவரை ஃபஸ்ட்டு நான் பார்த்ததோ பேசினதோ ரொம்ப ஒரு எங்கேயோ வச்சு தான் பார்த்தேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் புரியாது அவர் பேசுறது. அவர் எடுத்திருந்தார் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிச்சு, வாஸ்து மரபுன்னு ஒரு படம். பூமியின் அழகும் வனப்புமே என் மூலமும் முதலீட்டும், உடலே என் படைப்பின் கருவி. ஸோ அந்த ஃபிலிமை நான் பார்த்தபொழுதே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். எனக்கெல்லாம் புரிகிற லெவலில் இல்லைனாலும் அதனுடைய பிரம்மாண்டமும் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதும் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் ரொம்ப ஒரு இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு வெல் ரெட் அண்ட் அந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ன்றதெல்லாம் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு மலப்பு தான்
கடைசி வரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்வேன், எனக்கு டாக்குமெண்ட்ரி புரியாது, பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். எப்படின்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவரும் அந்த மாதிரி தான். பிகாஸ் அவருக்குள்ளே இருக்கிற படிப்பும் நிறையா, அவருக்குள்ளே இருக்கிற அறிவும் நிறைய, ஒரு 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 மலைப்போடையும் அவரை புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவர் இருந்தாருன்னா ஒரு 5-6 பேர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை, சின்னத்திரையினுடைய ஒரு நவயுக சிற்பியாக தான் இருந்திருக்காரு பால கைலாஷ். எஸ். ஒன் இஸ் அவருடைய ஒர்க் அண்ட் அவர் எல்லா டாபிக்லையும் பேசுவார் சார். எல்லா விதமான புக்கும் படிப்பார். எந்த டாபிக் எடுப்பார், ஆயுர்வேதா பேசுவார், ஹோமியோபதி பேசுவார். அதை தவிர இந்த பக்கம் காஸ்ட் கம்யூனிட்டி, இந்த டிஸ்கஷன், இது ஃபில்ம் மேக்கிங்கில் பார்க்காதவங்களே கிடையாது. இன்டர்நேஷ்னல் நேஷனல் அந்த பல விஷயங்கள் இருக்குது. நான் எனக்கு அவருடைய நாலேஜில் இவ்வளோ தான் இருக்கும். அதனால் அவர் பேச கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அவரே பிரமிப்பு தான். ஒரு கணவராக, தந்தையாக எப்படி அவர் பிகினிங்லேருந்தே எப்படின்னாக்க அம்மா கிட்டலாம் சண்டை போடுவார். இந்த வாங்க போங்கன்னெலாம் கூப்பிடக்கூடாது, வா போன்னு தான் கூப்பிடணும். திஸ் இஸ் அபவுட் 25-30 இயர்ஸ் முன்னாடி நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்க அச்சுச்சோ ஐயோ அப்படின்வாங்க. ஸோ பட் ஆனால் அதெல்லாம் நோ அப்படின்வாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் பாத், நீ யூ ஷுடன்ட் ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு அந்த டே ஒன்லே ஹி டோல்ட் மீ யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் இது அப்படின்னு. தோ நாங்கள் 2 பேரும் ஒரே பிஸ்னஸில் ஒரே இதில் இருந்தாலும் நான் என்னுடைய வேலைகள்ன்றதெல்லாம் தனியாக இருக்கும். அவர் கிரியேட்டிவ் சைடில் ஹி வாஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் என்னுடைய டே டு டே ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது. தோ ஃபார் மை சன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் 12 or something when கைலாசம் passed away. ஸோ ஹி சீன் ஒன்லி லிட்டில் ஆஃப் him. பட் டாட்டர் கொஞ்சம் இருந்திருப்பா, பார்த்துருப்பா. பட் ஸோ இப்போ அவர் இல்லைன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நிறையா அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் ஹவ் மிஸ்ட், ஐவ் மிஸ்ட் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக் அந்த நான் ஃப்ரீயாக யோசிக்கிறது, ஃப்ரீயாக திங்க் பண்ணுறது, எந்த வழியில் சில்ட்ரன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி போகுதோ அந்த பாத்தில் அவங்கள நடத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், அவர் சொல்லி படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது லேர்னிங் இஸ் லைக் ப்ரீதிங் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு ஜான் ஹோல்ட்னு ஒருத்தர் சொன்னது சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ நேச்சுரலாக பசங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க, தனியாக திணிப்பே தேவையில்லை. எவ்ரி மினிட் சில்ட்ரன் ஆர் லேர்னிங். அதாவது நம்ம அந்த 8 வயசு வரைக்கும் அந்த இதில் அவங்களுடைய அப்சர்வேஷன் நம்ம கில் பண்ணி ஏதாவது பண்ணாமல் அவங்களை இயற்கையாக விடும்பொழுது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி சின்னதாக அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் பசங்களை வளர்க்குறதுல நிறையா விஷயங்கள் சேர்ந்து பண்ணினோம். அந்த மாதிரி அந்த மிஸ்ஸிங் தான் இப்போ தோணுது, பிகாஸ் இட்ஸ் லாங் இயர்ஸ் அப்படின்றதுனால. தமிழ் சினிமாவிலும் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் உங்கள் மாமனார். ஒரு பக்கம் ஒரு ரசிகையாக பாலச்சந்தர் பார்த்துருப்பீங்க, இன்னொரு பக்கம் சொந்தத்தில் உங்கள் மாமனாராக பார்த்துருப்பீங்க. நான் திருமணமான புதுசில் நான் போயிட்டு கொஞ்சம் நாள்லேயே நிறையா அவருடைய பழைய படங்கள் எல்லாம் வச்சு வீட்டில் வீடியோ கேசட் வச்சுருப்பார், VHS கேசட்ஸ் வச்சுட்டு நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பேன். நிறைய பார்க்காம விட்டு போயிருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு விஷயம். பார்த்து நிறையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி இந்த படங்கள்லாம் நான் பார்க்கலட்டு. அது தவிர நிறைய அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பார். சத்யஜித் ஃபிலிம்ஸ், அந்த ஃபிலிம்ஸ் நிறைய வச்சுருப்பாரு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட இதுலேருந்து எடுத்து பார்க்குறது. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் நிறையா ஃபிலிம்ஸு. அது எல்லாமும் அப்போ நம்ம புதுசாக அந்த ப்ரீவியூ பார்க்குறது அதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் கிட்ட பார்க்குறது அது ஒன்று இருந்தது. ஆஸ் அ மாமனார்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னா அவருக்கு திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும். அவருக்குன்னு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார். வீட்லேயே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. என் வீடு டோட்டல் ஆப்போசிட். எல்லாம் குப்பைக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருப்பேன். எல்லாம் கிளியர் பண்ணலான்னு எல்லாம் கிளியர் பண்ணலான்னு பண்ணிட்டு டயர்ட் அப்படியே நடுவில் படுத்து தூங்கிடும். எங்கள் அம்மா அப்படி தான், நானும் அப்படி தான். அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம் எல்லாம். அந்த மாதிரி. ஸோ இங்கே ரொம்ப அது மட்டும் இல்லை, அவர் அந்த 4 மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது. கார்டனிங் பண்ணுறது, அவருடைய வேலைகளை அவரே கவனிச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அது கரெக்டான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். கைலாசம் கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கும், இந்த மீட்டிங் இருக்கும், அது இருக்கும். ஸோ ரொம்ப இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் குடும்பம். ஸோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம ரசித்த ஒரு டைரக்டர், நம்ம அவரை நெருக்கத்தில் பார்க்குறோம், நம்ம டே டு டே அப்சர்வ் பண்ணுற போது நிறைய இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எவ்ரிடே. எங்கேயாவது கருத்து முரண் வந்திருக்கா அவங்களுக்கு? அவருக்கும் ப்ராஜெக்ட்ஸில் வரும். அதாவது எப்படின்னா கிரியேட்டிவாக கைலாசம்க்கு அவங்களுக்கும் வரும், கணக்கு வழக்கில் எங்களுக்கு வரும். கணக்கு வழக்கில் எங்களுக்கு வரும், இது அதிகமாக இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட் சரியாக வராது, அப்படி வராதுன்னா சரி வேணான்றுவார். சாயந்தரம் இல்லை அது வேணும்னுவார். அவருக்காக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி. பட் வேணும்னா அவர் இந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு இந்த ரோல் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சா நான் தேடி கொண்டு நிறுத்திடுவேன்.
அவர் முன்னாடி அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் கருத்து சில சமயங்களில் வரும். அது ஒர்க் ஆகலை, அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது வரும். பட் புதுசாக மோஸ்ட்லி வந்து அவருக்கு எப்படின்னா சர்ப்ரைசஸ் பிடிக்கும், புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது பிடிக்கும். அது எனக்கு தெரியும். ஸோ நான் மோஸ்ட்லி அவர்கிட்ட கொண்டு நிறுத்திடுவேன், தேடி பிடிச்சி எங்கேயாவது. ஸோ அவருக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, புதுசாக அறிமுகப்படுத்தலான்னு அவருக்கும் ஒரு ஹீல் ஆல்சோ பி மோட்டிவேட்டட். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. ஆனால் ஏதாவது பண்ணியிருக்கேன். ஆனால் டக்குன்னு நறுக்குன்னு ஏதாவது வந்து நறுக்கு திட்டிடுவார். அப்புறம் ஒரு 2 minutes சரி போ அப்படின்னு சொல்லிடுவார். அது தப்பா இல்லை, அவர் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு மிஸ்டேக்னா சொல்லக்கூடாதா, பண்ணலையா அப்படின்வாரு. அப்புறம் அடுத்த செகண்ட் சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்வாரு. அந்த மாதிரி திங்ஸ். அவர் செட்டில் டைரக்ட் பண்ணதை பார்த்தபோது எப்படி இருந்தது? ரொம்ப அவரோட ஷார்ட்டு, அவரோட டைரெக்ஷனில் சீன் எடுக்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பார், தீவிரமாக இருப்பார். எக்ஸ்ட்ரா அனாவசியமாலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பட் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். எப்படின்னா உயிரை குட் சொல்லி தருவார். ஃபுல் எனர்ஜி போட்டு, ரொம்ப எனர்ஜி போட்டு சொல்லி தருவார். அது வந்து நமக்கு நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ ரொம்ப எஃபர்ட் போடுவார். ஆர்டிஸ்டுடைய அவங்களுக்குள்ளே என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு முழுமையாக அவங்களுடைய எல்லா விஷயங்களையுமே வெளியே கொண்டு வருவார். அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆல் தட் வில் பி வெரி குட். அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார். காலையிலேருந்து வீட்டுக்குலேருந்து போகும்போது ஒரு 4 செட் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போக மாட்டார். செட் ப்ராப்பர்ட்டி, சம் சூட் கேசஸ், ஒரு ஷூட்டிங் போகும்போது. ஆமாம் சார், அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கு வீட்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவார், நிறையா திங்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சின்னதாக நிறைய பண்ணுவார் சார். ஷார்ட்டுக்கு வேணுங்கிறது போடுறது, செட் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருந்தாலுமே he'll be so meticulous about those things and all. ரஜினி, கமல் 2 பேருமே அவருடைய ப்ராடக்ட்டு. ரஜினி அவர்களோட தீவிர ரசிகை. ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்னவோ தெரியல, கூச்சமாக இருக்கும். பெர்மிஷன் கேட்டு போய் மீட் பண்ணணும் அப்படின்றது. நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க, நான் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட அதை நான் பண்ணினது இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப குறை. பட் அவரை பார்க்க வந்த போது இப்படி போயிருப்பாரு, வணக்கம் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பேன். இன்டராக்ட் பண்ணி ஹலோ சொல்லலை. அதே மாதிரி தான் கமல் சாரும். அதுக்கப்புறம் நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் இவங்கெல்லாம் இல்லை. இப்போ கூட எனக்கு தோணும், ரஜினியை ஒரு ரசிகையாக பார்க்கணும் அப்படின்றது தோணும். ஆனால் நான் நடிக்கிறேன் நிச்சயமாக பார்ப்பாரு. அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா திடீர்னு ஒரு காரியம் இல்லாமல் திடீர்னு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அவரை மீட்டிங் கேட்டது கிடையாது. பட் நான் நடிக்கிறேன்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அவரோட ஜோடியாக நடிக்கணுன்றது ஆசை உண்டு, அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசை உண்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு 7-8 கனவு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் இருக்குது, அவ்வளோதான். கமல் சாரோட வந்து நான் ஒரு முறை நான் சிறுகதைகள் எழுதும்பொழுது கமல் சார், கவிதாவுக்கு கமல் பிடிக்கும்னு கமலை ஒரு கேரக்டராக வச்சு எழுந்தபோது அவர் படிக்க நேர்ந்தது. அதை அப்போ என்னோட ஃபோனில் பேசினார். அது ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. பட் பர்சனலாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பெருசாக நடந்தது கிடையாது. எந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுடைய காலை பதிக்கலாம் முடிவு பண்ணீங்க? இப்போ ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் வந்து ஒரு நாடகம் ஒன்று எழுதிட்டு அந்த நாடகம் அரங்கேற்றம் ஆன பொழுது நான் ஒரு ரோல் பண்ண பொழுது அப்போது எனக்கு தோணுச்சு, நம்மளுக்குள்ள இருக்கிற நடிகை நிச்சயமாக நம்ம நடிக்கணும்னு நினச்சிட்டு கட்டில்னு ஒரு படம் ஈவி கணேஷ் பாபு அதில் ஒரு அம்மா ரோல் பண்ணேன். அப்போது ஐ டிசைடட் சார், அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு நடிக்கும் பொழுதே அந்த எனக்கு ரொம்ப நடிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமாக வந்துடுச்சு. அதுக்கு இமீடியட்டாக சார்பட்டா நடந்தது. சார்பட்டாவில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ப்ரொடக்ஷன், ரஞ்சித் அவருடைய இதில். அப்புறம் நவரசா, அரவிந்த் சாமியோட டைரக்ஷன், நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ணாங்க, மணிரத்னம். ஸோ இது எல்லாமே இமீடியட்டாக எனக்கு இந்த நவரசாவும் சார்பட்டாவும் எனக்கு என்ன ஒரு நடிகையாக என்னை அடையாளம் காமிச்சிருச்சு ஒரு சினிமாவில். ஸோ அங்கேருந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னா நேச்சுரலாக நடிப்பை ரொம்ப பாராட்டினாங்க. நான் அப்படிலாம் எனக்கு தெரியாது, நான் நேச்சுரலாக நடிக்கிறேன், நான் நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டெல்லாம் வரல. அப்சர்வ் பண்ணோம், நம்ம பின்னாடி பிஹைண்ட் த ஃபீல்டு வேலை பார்த்துருக்கோம், நம்ம வரோம். சரி, அப்போ ஆடியன்ஸோ இல்லை என்னோட டைரக்டர்ஸோ ஃபீட்பேக் கொடுக்க நான் ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வந்துட்டுருக்கேன். நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது ஒரு நடிகையான போது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? நான் வந்து ப்ரொடியூசர்ன்றதை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். எப்படின்னா எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்குவேன் சார். அது ஹெல்ப்பை விட உபதிரவமாக தான் இருக்கும். அவங்க சின்னதாக கவலைப்பட்டால் கூட நான் பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லேருந்து அதுலேருந்து அவங்களுக்கு அது ஆயிடுச்சோ, காலைல ஆரம்பிக்கிறாங்களே, அப்போ அது லேட் ஆகுமே, அவங்கள பற்றி கவலைப்படுவேன். அந்த ஷாட் நடக்காமல் போயிடுமே, இது வந்துட்டாங்களா வரலையா, இந்த மாதிரி மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். அண்ட் சில சின்ன ப்ரொடக்ஷனாக இருந்தால் நான் என் டாட்டர் சொல்லுவாள், நீ யூஆர் an actor, யூஆர் நாட் அ ப்ரொடியூசர், டோன்ட் ஸ்டெப் இன்டு தட் ஷூஸ்.
அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ நான் அதை ஞாபகப்படுத்திக்குவேன். ஆனால் நான் அந்த கதை எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் நம்ம நிறையா நம்மளை சுற்றி ப்ரொடக்ஷன் இருந்ததை பார்த்ததுனால எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டோ எனக்கு கொடுக்குற டயலாகோ என்னால் அதை நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கேட்டுக்குவேன், பார்த்துக்குவேன். அதில் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்குவேன். இது எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற டைரக்டர்ஸ் கிட்ட எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கேட்டு டெஃபினட்டாக சில இடங்களில் நான் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓரிரு வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான சௌரியங்கள் ரொம்ப இருக்குது. நடித்த போது பரவாயில்ல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு தோணுச்சா? இல்லை, எவ்ரி டைம் நடிச்சுட்டு வந்தேன்னா ரொம்ப ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 2வது நாள் நடிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணலைன்னு அந்த டைரக்டரோட திருப்தி இல்லை, சரியாக வரல, பரவாயில்ல, ஓகே தான், நான் திருப்தி இல்லை, நான் ஓகே பண்ணியிருக்கேன்பாங்க. நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வருத்தமாக இருக்கும். அப்படியே தான் பல நாள் பல அந்த பிகினிங் கட்டத்துலலாம் அப்படிலாம் போகும். சார்பட்டாலாம் எனக்கு ஆக்சுவலாக பார்த்த இப்படி வந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அங்கே அந்த லாங்குவேஜ் அந்த நார்த் சென்னை அது வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்போம் அந்த சீனில். ரொம்ப பெரிய ஒர்க் அந்த சார்பேட்டால பார்த்தீங்க, சார்பேட்டா பரம்பரையில். பாக்ஸிங் ஈஸிங் சுத்தி நின்ற நான் பொல்லாதவளாயிடுவே சொல்லிட்டேன். ஆட்டடி பொல்லாதவளா என்ன பண்ணிடுவேன்? நாளைக்கு புள்ளைய கீரை ஆட்ட கிள்ளிக்கிறீங்களே. ஏய், ஸோ அதில் நடித்த பொழுது தான் அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். மேக்ஸிமம் லேர்னிங் அப்படின்றதுனா எனக்கு அந்த பாரஞ்சித்தோட ஸ்கூலில் தான் நடந்தது. ஸோ அது வந்து எவ்ரி டைம் டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, எப்போதுமே நல்லா நடிச்சிட்டோம் வந்துட்டோன்ற ஃபீலிங் இருக்காது. ஐ திங்க் அது நல்லது தான் நினைக்கிறேன். ரஞ்சித் எந்த விதத்திலாம் உங்களை மெருகேற்றதான் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஜென்ரலாக சொல்கிறது தான், ஒரு பர்டிகுலரான இல்லை, அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு சில விஷயங்கள் சொல்லுவார். அதை சொல்கிறது எப்படி ஒரு இயற்கையாக இருக்கணும். ஒரு 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 இப்போ வந்து நான் வந்து ஒரு வயசானவளாக நடிக்கிறேன்னா என் பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து நான் தண்ணி அவள் தூக்கின்னு வந்து கொடுப்பா. அவர் சொல்லுவார் அவங்களே தூக்குவாங்கன்னு. ஸோ 50 இயர் 40 இயர்லாம் வில்லேஜ் விமன் எல்லாம் தே டூ ஒர்க். கரெக்ட். தே டோன்ட் நீட் சப்போர்ட், தே டோன்ட் நீட் இது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதை தவிர வந்து நம்ம எப்படி நேச்சுரலாக இருக்கோன்றதுனா அந்த கேரக்டருக்கு அவர் செட் பண்ணுவார் இல்லை, அதை நான் மனசில் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தானே பொருத்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். சார்பட்டா பரம்பரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரஞ்சித் நல்ல ஒரு டைரக்டர், இன்னொரு பக்கம் அவங்க கூட நடித்த பசுபதி. பட் அந்த காலை பிடிக்கிற சீனில் டைலாக் கிடையாது, வெறும் மாண்டாட் ஷாட் தான். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு. ஆனால் அது வந்து வைரல் ஆகும்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அதுலேயும் ஆரம்பத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பசுபதி வந்து எப்படி பற்றியா ஒரு அன்பா மனைவியை பார்க்குறாருன்னு பசுபதி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இனிஷியலெல்லாம். ஏன்னா நாமளும் தானே கொஞ்சம் அவ்வளோ விழுந்து அவரை லுக்கு கொடுத்துருக்கோம், நம்மளை கவனிக்கவே இல்லையே. திரையில் உங்களை பார்த்துட்டு உங்கள் பசங்க என்ன சொன்னாங்க? பசங்க வந்து நிறைய சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.